சும்மா வாய் வார்த்தையா ஒரு பகட்டு கதைக்கிறார்கள். உங்களால் முடிஞ்சால் உங்களால் செய்யலும் என்றால் ஒரு கடை ஒன்று எடுத்து அவைக்கு ஒரு இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களால் முடியும். இப்போ எனக்கு அவையே தெரியும் இவே தெரியும் சும்மா வாயால் கதைக்காம. அடுத்தது இது வந்து ஷாம்பு, சியாக்கா ஷாம்பு. சியாக்கா ஷாம்பு 100 ml. ஒரு சட்டை ஒன்று விரிச்சு காட்டுறேன். 1500 ரூபாண்ணே. 1800. 1800 ரூபா. நல்ல ஒரு சாக்கில் செய்து வச்சிருக்கேனே. சாக்கில் ஒரு குட்டி பேக் ஒன்று செய்திருக்கு. ஓகேயா? இது லிப்டிக்ன்றது. லிப்டிக் உதட்டுல கருவளையங்கள் இருந்தா அதுக்குரிய கவர் நல்லா இருக்கு. இந்த குட்டி பெனங்கடி கூட்டான் வேணே நாவல் கோபி தானே. இது வந்து ராசவள்ளி. நாவல் கோபி என்ன? ராசவள்ளி பவுடர். ஓகே. இது இப்படியே நீங்க எல்லா ஐட்டமும் போட்டுருக்கு. நீங்க சொல்லுங்க. கரிசலாங்கண்ணி எண்ணெய். ஓகே. இது 350 ரூபானே. குரக்கன்மா என்ன? குரக்கன்மா, விறகுமா, கம்புமா, பொடியல்மா, சாமைமா, புளிப்பொடியல்மா. 1300. 1300. மற்றது பின்னிக்கு இருக்கிறது 1000. ஓகே. அது வந்து ஒரு ஓரம். இதுக்கு வந்து சனநட மாட்டம் சரியான குறைவு. இதுக்கு வேற ஆக்கள் வேற எல்லாம் சரியான குறைவா இருக்கு. நல்லெண்ணெய், நல்லெண்ணெய், மாணிப்பாய், கண்ணம்மாள் பாகு. கண்ணம்மாள் பாகு, எள்ளு பாகம் இருக்குனே. எள்ளு பாகு, அசி சம்பளம், கோழி, இறால். கோழியும் இருக்கா? எங்க இருக்கு கோழி? நீங்க வச்சிருக்கிறது கோழி. கோழி. ஓகே ஓகே. பொரிச்சு தண்ணி செடிக்கணும் போல. இதை எப்படியே வச்சு நீங்கள் பானோடையோ புட்டோடையோ இல்லது. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்கான எங்கே வந்துருக்கோம்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம்னா நாங்கள் யாழ்ப்பாணம் முத்தவழி இருக்குது. முத்தவழி ரவுண்ட் அவுட் இருக்குது. அதால் அப்படி நாங்கள் நேர விலைக்கு வந்து எஸ்எல்டி ஆஃபீஸ் வரும். எஸ்எல்டி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே அப்படி நேராக பார்த்தோம் என்றால் பஞ்சவர்ணம் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. நாங்கள் ஏற்கனவே காணொலி போட்டிருந்தாங்க. இந்த கடை என்னென்னு பார்த்தோம் என்றால் உள்ளூர் உற்பத்தியாளர் பொருட்களை வந்து சேகரித்து விற்கிற கடையாக இருக்கும். அது வந்து நாங்கள் இப்போ எக்ஸிபிஷன்கள் நடக்க யாழ்ப்பாணத்தில் எக்ஸிபிஷன்கள் மற்ற நிகழ்வு நடக்க சில நேரம் வந்து இந்த உள்ளூர் உற்பத்தி கடைகள் ஒரு ஓரமாக இருக்கும். அந்த கடைகளில் இருக்கிற பொருட்கள் வந்து சில நேரம் அந்த 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளே போய் எப்போ துறக்கிறெல்லாம் கேட்டு சொல்லிக்கொள்ள போகிறேன். மற்ற வந்து இதில் வந்து நான் நிறைய விஷயங்களை கைகொண்டு யோஜனை என்னென்னு பார்த்தோம் என்றால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இப்போ நாங்கள் சில காணொலிகள் போட்டோன்னே யாழ்ப்பாணத்துலேயும் புதுசாக வருது அப்படிலாம் கதைக்கணும். ஆனால் அப்படிலாம் கதைச்சு போட்டு என்ன செய்யணும்டா இங்கே வெறாக்களும் சரி இங்கே இருக்கிறாக்களும் சரி வேறு ஆக்கள் எல்லாரும் தான் சொல்லிக்கிறோம். பொதுவாக சொல்லிக்கிறோம். இப்போ தொப்பியளவானாக்கள் அதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அப்படி கதைக்கினா கதைச்சு போட்டு இங்கே வெறாக்கள் இந்த கடைக்கு வெறினமான்றது சரியான ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதாவது இந்த கடைக்கு வந்து தங்களுக்கு தேவையான சின்ன பொருட்கள் நான் சரி ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் என்னாலும் சரி இல்லை ஒரு 500 ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்கினோம்னு கேட்டோம்னா இல்லைன்னா சொல்லலாம். சில பேர் ஒரு சிலர் மட்டும் வந்து பழகி போனாக்கள் வந்து வாங்கி கொண்டு போயின மொழியை மற்றபடி எல்லாம் சும்மா வாய் வார்த்தையாக கதைச்சிட்டு போயிடும். கொமெண்ட்ல எழுதுறதும் வாய் வார்த்தையாக கதைச்சிட்டு போகிறதா இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து கதைக்கிறன்றது ஒரு நல்லா இருக்கும். ஆனால் அதை செயற்படுத்துறன்ற ஒரு பெரிய இதாக இருக்கும். நாங்கள் வந்து உண்மையிலே வந்து எல்லா வீடியோவும் போடுறோம். அதோட வந்து இந்த உள்ளூர் உற்பத்தி வந்து முக்கியமான ஒரு மிக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லலாம். ஒரு எக்ஸிபிஷன் நடந்தால் சில நேரம் அந்த காணொலியும் தனியாக கூட எடுத்து போட்டுருக்கோம். அந்த ஒரு ஓரமாக இருக்கிறோம். போன முறையெல்லாம் எக்ஸிபிஷன் வந்து நல்ல ஒரு ஓரமாக கொண்டே போட்டோம். அதில் போய் தனியாக கதைச்சு ஒருத்தட்ட ஃபோன் நம்பரும் வாங்கி ஒருத்தட்ட விவரம் கேட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குது எல்லாமே சகலம் வந்து அடிக்கடி எக்ஸிபிஷன் வீடியோ வந்தாலும் தான் போட்டுக்கொள்றோம். இப்போ முதல் வந்து அடுத்த டப்பன் 1 மாதத்தில் வந்தாலும் போட்டுக்கொள்கிற வழக்கம் இருக்குது. அதை வந்து நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். என்னடா இப்போ இந்த இதில் கவர் ஃபோட்டோவில் வந்து மேலே நம்பர் இருக்குது. மேலே உள்ளூர் உற்பத்தி செய்கிறீங்க உங்களுக்கு வந்து காணொலிகள் எடுத்து ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். உள் மாவட்டம் வந்து அவட்டோட வரக்கூடிய மாதிரி இருக்கும். வெளி மாவட்டம்னா கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டாம். அதுக்கு பிளான் பண்ணி வரணும். டைம் எடுக்கும். அதில் வந்து நாங்கள் எங்கள் உற்பத்தியாளர் வந்து ஊக்குவிச்சோன்னு தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து வாய் வார்த்தையாக கதைக்கிறார்கள் என்ன செய்றீங்கன்னா வாய் வார்த்தையாக மட்டும் கதைக்காம நீங்கள் ஒரு செயற்பாட்டில் இருங்க. இப்போ முக்கியமாக இந்த கடையை பற்றி நாங்கள் சொல்கிறோம்னா ஒரு மூலையில் தான் கொண்டு வந்து வச்சுக்கலாம் சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் மீன் மார்க்கெட் பிறகு ஆக்கள் வர சரியான குறைவு. இல்லை கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கதைக்கிற கொஞ்சம் இருந்தால் வரும். மங்கள பொருட்களை காட்டிக்கொள்கிறேன். மீன் மார்க்கெட் பிறகு ஆக்கள் வருவது குறைவாக இருக்கும். இதில் சும்மா எஸ்எல்டி ஆஃபீஸுக்கு வருவினோம். அதாவது திரும்பி போகிறாக்கள் 2-3 பேர் வந்து போயினோம். கடை இருக்கிற இடம் பழகி போனாக்கள் மட்டும் பெரியணும். அதாவது இங்கே உற்பத்தியாளர் இப்போ வந்து ஒதுக்கி வச்சுக்கிற நிலைமை தான் இருக்கும். ஒரு மெயினான இடத்துல கொடுத்துருக்கலாம். அது வந்து பண்ணை இருக்குது. பக்கத்துலேயே பண்ணை இருக்குது. பண்ணை பார்க்கல வந்து சனி ஞாயிறுலாம் நிறைய ஆக்கள் வருவினோம். அந்த நிறைய ஆக்கள் வர டைம் இல்லாமல் அதில் ஒரு கடை இருந்துச்சுன்னா அதுக்கு வருமானம் கொஞ்சம் கூடவே இருக்கும். உற்பத்தியாளர் வந்து அங்கே உற்பத்திகளை விற்று அதுக்குரிய இதுகளை இப்போ எக்ஸிபிஷன் வந்து பார்த்து கொண்டு இருக்கலாது. எப்போ இந்த உற்பத்தியில் வந்து ஒரு இதாக வெளிக்கொண்டு பார்த்து கொண்டு போகணும். அதில் வந்து அதில் டவுனுக்கு இருந்தாலும் சரி சுண்ணாகம் ஏரியாக்கள் அதில் வந்து கடைகள் கொடுக்கலாம். இந்த சும்மா வாய் வார்த்தையாக ஒரு பகட்டு கதைக்கிறாக்கள் உங்களால் முடிஞ்சால் உங்களால் செய்யலும் என்றால் ஒரு கடை ஒன்று எடுத்து அவைக்கு ஒரு இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களால் முடியும். இப்போ எனக்கு அவையே தெரியும் இவே தெரியும் சும்மா வாயால் கதைக்காமல் உங்களால் செய்ய முடிஞ்சால் மறக்காமல் செய்து இந்த கடையை வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஒரு ஆக்கள் நடமாட்டம் கூட இருக்கிற இடத்துல வந்து செய்துருங்க. சரி இப்போ நாங்கள் உள்ளே போய் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது என்னென்ன விலைகள் இருக்குது 10 ரூபாய்க்கு அதெல்லாம் கேட்டு சொல்லி போகிறேன். மறக்காம காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ கடைக்குள்ள போவோம். இதில் பார்த்தீங்கன்னா முத்தவழி அதாவது வந்து நிகழ்ச்சிகள் நடக்கிற இடம். அதாவது இசை நிகழ்ச்சிகள் சரி எக்ஸிபிஷன் சரி நடக்கிற இடம். அதில் வந்து ரவுண்ட் ஓட் இருக்கும். அதில் அப்படி நாங்கள் இதில் வந்த வேண்டாம் நேராக வரைக்கும் வந்து நேராக எஸ்எல்டி ஆஃபீஸ் இருக்கும் பாருங்க. இதில் வந்து பஞ்சவர்ணமன் இருக்கும். இதில் பழைய பூங்கா வந்து இங்கால போனோம்னா இதில் வந்து ஒரு 50 மீட்டரில் வந்து பழைய பூங்கான்னு போட்டிருக்குது. இது வந்து வேறு எதாவது போட் ஆகும் என்ன அங்கே இந்த வேறு இந்த போட் வந்து கொண்டு வந்து போட்டிருக்கணும். செம்மணியில் இந்த போட்டு கொண்டு வந்து போட்டிருக்கணும். இதெல்லாம் ஒரு கடை இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன். முக்கோண கடை என்னோட காணொலி போட்டிருப்பேன். அது வந்து ஒரு ஓரம். இதுக்கு வந்து சனநட மாட்டம் சரியான குறைவு. இதுக்கு வேற ஆக்கள் வேற எல்லாம் சரியான குறைவாக இருக்குது. ஒரு ஓரமாக தான் வச்சுக்கணும். எங்கள் உள்ளூர் ஆக்களை வந்து ஒரு புறக்கணிச்சு ஒரு ஓரமாக வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது.
அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். யாரும் உங்களை வாய்ஸ் அவர் யாரை காட்டுறாக்கள் உண்மையிலேயே உங்களால் முடிஞ்சா உங்களை செய்து காட்டுங்க. எங்களால் வந்து காணொலி போட்டு வெளிப்படுத்த முடியும். எங்களுக்கு செய்கிற அளவுக்கு அவ்வளோது ஒருத்தரையும் தெரியாது. உங்களால் தெரிஞ்சது நீங்கள் செய்து அவைய முன்னேற்ற பாருங்கள். அவைய முன்னேற்றி விட்டால் என் குடும்பத்துக்கும் இருக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் உள்ள போய் பொருட்களை பார்த்துக்கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அக்கா நிற்கிறேன். வணக்கம் அக்கா. காலை வணக்கம். உங்களோட பேர்? என்னோட துஷ்யந்தன் ரேகா. ஓகே, நீங்கள் இந்த கடையில் நினைப்பீங்கன்னு? நான் தான் நிரந்தரமா நிற்கிறேன். ஓகே, இப்போ இந்த கடை வந்து எப்போ திறப்பீங்க, என்னென்ன டைமில் திறப்பீங்களா? திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் இருக்கு. காலையில 8:30 இருந்து 2 மணி வரைக்கும், பேருந்து 3 மணில இருந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும் இந்த கடை ஓபன். ஓகே, இடையே கொஞ்சம் லஞ்ச் பிரேக் வந்து லஞ்ச் பிரேக். ஓகே, அப்போ நீங்கள் வந்து பொருட்களை பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன குட்டி சூப்பர் மார்க்கெட் மாதிரி நாங்களே சுற்றி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். என்ன பொருள் உங்களை விரும்பின பொருள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு வேறு காணொலிகள் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான பொருள் இருந்தாலும் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து வெளிநாட்டுக்காரருக்கு சொல்லி கொடுறேன் சார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் தேவை என்றால் உங்களுக்கு தேவை என்றால் இப்போ நீங்கள் பெரிய பெரிய கடைகளை இருந்தாமல் இங்கே உற்பத்தியாளர்கிட்ட சின்ன சின்ன பொருட்களை வாங்கினீங்க. நீங்கள் ஒரு தொகையாக வாங்கி அவைக்கும் ஒரு நன்மையாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கலாம். ஒடியல்மா நீங்கள் விரும்புகிற ஒடியல்மாக்கள்லேருந்து எள்ளுப்பாலேருந்து எல்லாமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறேன். பொருள் தொடங்குவாக்கா? வாசல்ல வந்தோடனே சோப் இருக்குன்னு. சோப் இது வந்து ஆட்டுப்பால் சோப்பு. ஆட்டுப்பால் சோப். ஆட்டுப்பால் ஷாம்பு, சோப்பு, லிப்டிக். நல்ல ஒரு சாக்குல செய்து வச்சிருக்கேன்னு. சாக்குல ஒரு குட்டி பேக் கொண்டு செய்திருக்கு. ஓகேயா? இது லிப்டிக்ன்றது லிப்டிக். உதட்டுல கருவளையங்கள் இருந்தா அதுக்குரிய கவர் நல்லா இருக்கு. இந்த குட்டி பெனங்கடி கூட்டான் வேணே. ஓகே, 1300 ரூபாய். 1300 கொஞ்சம் பிரைஸ் கூடத்தான். ஆனா இது வந்து வெள்ளையா வரிவினம்ன்றது இல்ல. இது வந்து முகத்துல இருக்கிற கருவளையங்கள் அதுகளுக்கு அதற்கு கேட்டாதான் இது. ஓகே ஓகே, மேல இத பாக்க நல்ல ஒரு வித்தியாசமா இருக்குது. அப்படிங்கல பார்த்தா சோப் எல்லாம் இருக்குனே. கிஃப்டா கொடுக்கலாம் தானே? இது கிஃப்டா கொடுக்கலாம். இது என்ன விலை வரமாக்கா? இது வந்து 3000 ரூபாய். 3000 ரூபாய். ஓகே, இப்போ நாங்க இதுல வந்து நீங்கள் வாங்கி பார்த்து தண்டிக்கொள்ளாங்கல இருக்குது. அதை விட இங்கால பார்த்தோம்னா சும்மா நாங்க சந்தையை கொண்டு போகக்கூடிய மாதிரி பேக்கள் இருக்குனே. ஆமா. ஓகே, இதெல்லாம் என்ன விலை வரும்? இது வந்து 150 ரூபாய். 150 ரூபாய். ஓகே, இதுல வந்து வெளியிலயும் பேக்கல் இருக்குனே. நாங்க அதுல ப்ரோக்கா பாத்துக்குவோம். அப்படி இங்கால பார்த்தோம்னா இந்த சம்பல்கள் ரால் சம்பல்கள் தானே. இது வந்து மாசி சம்பளம், கோழி, ரால். கோழியும் இருக்கா? எங்க இருக்கு கோழி? நீங்க வச்சிருக்கிறது கோழி. கோழி. ஓகே ஓகே, பொரிச்சு தண்ணி செய்திக்கணும் போல. இது எப்படியே வச்சு நீங்கள் பானோடியோ புட்டோடியோ இல்ல இதுல தேங்காய் போட்டு கலந்து சாப்பிடக்கூடிய நல்ல உரைப்பாமே தான் இருக்குனே. ஓகே, இதுல வந்து லட்சுமி பரோட்டா வந்து உரும்புறாயில இப்ப புதுசா சேர்த்து ஓபன் பண்ணிருக்கேன். சரி சரி, அந்த ஊர்வா செய்யறாங்க தெரியும். ஓகே, அது வந்து 650 ரூபாய். ஓகே, நீங்க நேரடியா போனீங்கன்னா அதை விட கொஞ்சம் பிரைஸ் குறைச்சு தருவா. ஓகே, இதுல வந்து முதல்ல நாங்க ரால் ஜம்பல் பார்த்துருக்கோம், மற்ற வந்து மாசி ஜம்பல் பார்த்துருக்கோம். கோழின்றது ஒரு வித்தியாசம். ஏன்னா அவ அந்த இதெல்லாம் ஊறுகாய் எல்லாம் அந்த இதுல செய்யறா, கனவா ஊறுகாய் ரால் எல்லாம் செய்யறவா வித்தியாசமா செய்யறா. ராலும் இருக்கு, கனவா. அதுல வந்து கோழி தான் கூட இருக்கு. கோழி கோழி ஊறுகாய் இருக்குன்னு. ஜலமாஸ். ஓகே, இதுல ஊறுகாய் இருக்கு பாருங்க, காட்டி சொல்றேன். பாறை மீன் கருவாட்டுல ஊறுகாய். சொல்லவே வாய் வருது. ஓகே, இங்கால பார்த்த வந்தால் இது ஒரு போத்தில் இருக்குது. இது ரால். மேலே வந்து நாங்கள் தேசிக்காய் ஊறுகாய் தான் சாப்பிட்ற கூட இல்லை ஊறுகாய்கள் இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். இது விலைகளையும் சொல்லிக்கொள்றேன். இது வந்து 1300 ரூபா. மச்சம் பண்ணுறதுல வந்து ரால் அது கொஞ்சம் விலை கூட. அதில் வந்து அந்த விலைகள் வரும். அதே மாதிரி பாறை மீன் ஊறுகாய் வந்து விலை வந்து 1200 ரூபா. நீங்கள் வந்து பார்த்து இதை விட நிறையவும் இருக்கு மக்காட்ட வாங்கிக்கொள்ளலாம். அப்படியே கீழே இருக்கு. இதுகள் என்னது? இது வந்து நகுல ரவி நகுலான்னு சொல்லி ஒரு அம்மம்மா இங்க இருந்தவங்க போன முறை அவங்களுடைய உற்பத்தி. இது வந்து மாசி கருவாடு அப்படியான இதுகள் கருவாடு சாம்பலாச்சு இருக்கு. குறிப்பா வந்து இதுல சொல்லிக்கிற திருப்பி சொல்லிக்கிற இப்ப வெளிநாடு நீங்க கொண்டு போறீங்களா அப்படி ஒரு டீட்னோட கொண்டு போகலாம். அது மாதிரி நீங்க எல்லாமே பேக்கெட் எல்லாம் பண்ணி தான் இருக்கு. இப்ப லூஸ் ஆண்டு ஒன்றும் இல்லைனாக்கா எல்லாமே பொதுவாக பேக்கெட் பண்ணி இருக்குது. நீங்க அதுல வந்து எடுத்து கொண்டு போகலாம். அப்படி இங்கால பார்த்தா இது வந்து சீரகத்தூள் அவன்தான். இது எவ்வளவு வந்து இது வந்து 300 கிராம் 500 ரூபா. ஓகே, நீங்க அதில் வாங்கிக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கால மிளகாத்தூள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பிராண்டுகள் இருக்கு. வந்து நான் காட்டிக்கொள்றேன். இது வந்து அவன்தான் தானே. ஓகே, இது வந்து மாசி சம்பல். அதில் வந்து இது கருவாடு சம்பல் மாதிரி இங்கே மாசி சம்பல் இருக்குது. ஊறுகாய் உள்ளி ஊறுகாய் இருக்குது. அது மாதிரி எங்களுடைய சரஸ்வதி தயாரிப்புகள் என்ன மிளகாய் தூள் எல்லாம் இருக்குன்னு. சரஸ்வதியை காண்ட இது வந்து மிளகாய் தூள். என்ன விலை? இது வந்து 700 ரூபா. ஓகே, அப்படி வந்து நிறைய இருக்கு. அதில் டின்னுகள் எல்லாம் நிறைய இருக்குது. இதுல வந்து நிறைய பேர் தயாரிப்பு அப்படி இருக்கு. மல்லித்தூள்கள் இருக்குது, மிளகாய் தூள்கள் அப்படி நிறைய இருக்குது. பொதுவா 700 ரூபாய் வந்துருவாங்க. இதுல வந்து அன்பேசிவம் சொல்லி அவன் ஊறுகாய் இருக்கு. ஓகே, இது உள்ளி ஊறுகாய். நான் ஊறுகாய் நாங்க மிஸ் பண்ணிட்டேன். தேசிக்காய் ஊறுகாய். ஓகே, இதுல வந்து 400 கிராம் 480 ரூபா. பொதுவா உங்களுக்கு காடி கொண்டு போறோம். நீங்க இதை பார்க்கலாம். இல்லை தேவையான நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இங்கே வந்து இதுக்கு நீங்கள் கடைக்கு வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வாங்கணும்னாலும் நீங்கள் ஆன்லைன் எல்லாம் வாங்கலாம். கடைக்கு வந்து நேரம் வாங்கணும். உங்களோட உறவுகள் யாரும் இங்கே இருந்தால் இங்கே அனுப்பி வாங்கலாம். அதாவது எஸ்எல்டி மொபிட்டல் ஆஃபீஸ் இருக்குது, மெயின் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு அப்படியே நேரம் முன்னுக்கு இருக்குது. அப்படி எங்கால பார்த்தோம்னா எண்ணெய்கள் என்ன?
நல்லெண்ணெய் மாணிப்பாய் கண்ணம்மா எள்ளுப்பாகு கண்ணம்மா எள்ளுப்பாகம் இருக்குண்ணே அவருடைய எள்ளுப்பாகு பனங்குட்டான் புழுக்கொடியல் ஓகே அது கொஞ்சம் ஃபேமஸா போறேன் எள்ளுப்பாகு வந்து என்ன விலை என்றால் 250 ரூபா 5 பீஸ் இருக்கும் அதே மாதிரி இது வந்து 780 ரூபா என்ன இது எவ்வளவு காப்போத்துல இது வந்து 350 மில்லி 350 ml அப்படின்னா ஒரு போத்துல 750 ml அரை போத்துல கிட்ட வரும் நினைக்கிறேன் ஓகே இதுல வந்து சின்ன சைஸ்ல இருக்குது போத்தல ஒன்று விலைகள் எல்லாம் போத்தலோட இருக்கு அப்படி நீங்க வெளிநாட்டுக்கு வாங்கி கொண்டு போகலாம் இங்கே வந்து மிளகாய் தூள் சின்ன பெருசு இருந்தது சின்ன 1/4 கிலோ அரை கிலோ 1/4 கிலோ 1 கிலோ எல்லா இதுலயும் இருக்குது இங்க இது சத்துமா என்ன ஓகே சத்துமா இது என்ன விலை வருமாக்கா இது வந்து 1000 ரூபா இது வந்து 3/4 கிலோ வரும் எனக்கா 3/4 கிலோ வரும் அப்படி இங்கால கீழே பார்த்தோம்னா புழுப்பொடியல்கள் இருக்குது இதுல வந்து வட்டம் வட்டமா வெட்டின புழுப்பொடியலும் இருக்குது இது என்ன விலை வருமாக்கா இது வந்து 825 ரூபா 800 இது கண்ணம்மா உற்பத்தி என்ன 825 அதே மாதிரி நீட்டு புழுப்பொடியலும் இருக்கு ஓகே இது வந்து இது 825 இது வந்து என்ன வெயிட் வரும் 400 கிராம் ஓகே இதுல வந்து பேக் பண்ணி இருக்குது இங்க வந்து நீங்கள் பார்த்து அதில் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இங்கால அப்படியே போவோம் அடுத்த பெனங்கட்டி ஓகே பெனங்கட்டி கூட வந்து இப்ப வெளிநாட்டுக்கார வாங்கி கொண்டு போறோம் ஒரிஜினல் இதுல வந்து கலப்பொண்ணும் இல்ல தனி பெனக்குட்டான்ல இத அதுல இருந்தால் எள்ளுப்பாகு செய்யணும் ஓகே அப்படி இதுல பார்த்தோம்னா இது இந்த விலை வந்து 200 ரூபா ஓகே இதுல வந்து அப்படியே பேக் பண்ணி இருக்கு இப்ப நீங்க கொண்டு வந்து யோசிக்க தேவையில்லை இப்ப வந்து பேக்ல போட்டு அப்படியே கொண்டு போகலாம் ஒரு ஷாப்பிங்ல கட்டி போட்டு அப்படியே வச்சுட்டு கொண்டு போகலாம் 200 ரூபா அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்காலே வந்து சம்பல்கள் இருக்குனே ஆமா அவன் சொச்சந்தான் லட்சுமி போடுனா ஓகே அதனால இதுல பெரிய சைஸும் இருக்குனே பெரிய சைஸ் மாஸ் சம்பல் கலரை பார்க்கவே செம்மையா இருக்குது இப்போ வந்து நாங்கள் கொம்பனி உற்பத்தியில வாங்குறது பல உள்ளூர் உற்பத்தியாளர்களை வாங்கிக்க வைக்கும் ஒரு சின்ன ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அப்படியே இதுல நிறைய உற்பத்திகள் இருக்க ஒருத்தர் அப்படி சொன்னோம்ல காடி கொள்றாங்க நீங்க சரக்கு தோல் இருக்குது இது நாங்க ஏற்கனவே பார்த்தது அப்படிங்கிற பார்த்தோம்டா இது என்னது ஹெல்த்தி மில்க் உற்பத்தி இந்த சுக்கு கோப்பி ஓகே இதான் இந்த சுக்கு கோப்பி இது என்ன விலை வரும் 350 100 கிராம் என்ன ஓகே அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்கால சரஸ்வதி தயாரிப்புகள் இந்த சத்துமா இருக்குது இங்கால வந்து குரக்கன்மா இருக்குது குரக்கன்மா எல்லாம் 220 ரூபா 250 கிராம் 220 ரூபா இங்க 125 கிராம் இருக்கு சத்துமா இது வந்து 150 ரூபா ஒவ்வொரு வெயிட்லயும் இருக்குது அப்படியே கீழே எள்ளு பாலையும் பார்த்துட்டு போவோம் இது நல்ல கருப்பா இருக்குன்னு இது வந்து ஜீவன் உணவு உற்பத்தி உடுவில்ல இருக்கிறார் அவர் வந்து சாப்பாட்டு உணவகங்கள் உடனடியா செய்து கொடுக்கிறார் அவருடைய தந்தை தாய் வந்து இறந்த காரணத்தால வர முடியாது அவருடைய உற்பத்தி தான் இதெல்லாம் அவருடைய அந்த என்ன தெரியும் இப்ப அந்த எக்ஸிபிஷன்கள்ல வடையதுல சுட்டு இதுல வந்து இதுவும் 250 ரூபா நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த விளக்குமாறு தும்புத்தடி எல்லாமே அவர் செய்யறாரு நீங்க ஒரு நாளைக்கு அவர்கிட்ட பேட்டி காணலாம் ஓகே அப்படி நான் சொல்லி நான் தனித்தனியாக உங்களுக்கு காணொலி போடலாம் என்றாலும் நீங்கள் காய்ச்சி கொண்டா நான் எடுத்து போட்டுக்கொள்வேன் இங்கால பார்த்தோம்னா ரவி நகர் அந்த அம்மாண்டு தானே ஆமா இது பைத்தமருண்டை ஓகே பைத்தமருண்டை வந்து எவ்வளவு அக்கா இது வந்து 125 ரூபா நல்ல வாசம் அடிக்குது இப்போ ஓகே நீங்கள் பார்த்து வாங்கலாம் பலகாரங்களும் வாங்கிக்கலாம் பைத்தமருண்டை இருக்குது அந்த மஞ்சள் கடலை தான் மஞ்சள் கடலை கொண்டங்கடலை ஓகே இது 150 ரூபா இருக்குது இப்படி இங்கால பார்த்தோம்னா தட்டு வடை ரெண்டு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இதுல நான் கட்டாயம் நீங்க இதைத்தான் எடுங்கோ இந்த பிராண்டை தான் எடுக்கணும் ஒருத்தருக்குமே சொல்லல என்னென்ன இருக்குதோ சகல நிறைய பேர் உற்பத்தியில் அப்படி எக்கச்சக்கமா இருக்குது நீங்கள் வந்து பார்த்து உங்களை விரும்பினதை எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒருத்தையும் செப்பரேட் பண்ணி தான் எல்லாம் அப்படி ஒருத்தருக்குமே சொல்ல விரும்பல அடுத்து இங்கால பார்த்தோம்னா இது என்ன தூள் சரக்கு தூள் என்ன சரக்கு தூள் இருக்குது அது இந்த விலை வந்து 110 ரூபா இங்கால மல்லி கோப்பி இருக்குது அது இந்த விலை 80 ரூபா எனக்கு 80 ரூபா அப்படியே ஒரே பாருங்க காட்டுறேன் மஞ்சள் தூள் இருக்குது இதெல்லாம் நீங்க சாதாரணமா சும்மா நார்மலா போய் கடையில வாங்காம வீட்டை வாங்கி வைக்க ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கும் இது வந்து மிளகாய் தூள் ஒரு பாக்கெட்டா இருக்கேன் ஓகே இது என்ன வெயிட் வருமாக்கா இது வந்து 1/2 கிலோ ஓகே 1/2 கிலோ வந்து 950 ரூபா ஓகே அப்படி இங்க வந்து இதுல நிறைய இருக்கு நிறைய பிராண்ட் எல்லாம் இருக்குது இங்கால போவோம் இது அந்த அச்சு பலகாரம் தானே ஓகே இது என்ன விலை வரும் இது வந்து 100 ரூபா ஓகே லைட்டா இனிப்பா தானே இருக்குமே நல்ல இனிப்பா இது வந்து விதிசன் ஓகே நல்ல முறுக்கு எல்லாம் இருக்குனே குக்கீஸ் ஓகே இங்கல பார்த்தோம்னா குட்டி கச்சான் பிஸ்கட் தான் அவருடைய கச்சான் பிஸ்கட் இது 100 ரூபாய் குட்டி பிஸ்கட்டுக்கு 100 ரூபாய் இப்போ நீங்க பிஸ்கட் வாங்க போறீங்கன்னு ஒரு பெரிய கடைக்கு போகாம இங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் வந்த உடனே உங்களுக்கு எல்லா பொருட்களையும் வாங்க மொத்தத்தையும் சொல்லல தேவையான சில பொருட்களை வாங்கலாம் இதுல வந்து பர்சனலா எனக்கு எல்லாம் பிடிச்ச சில பொருட்கள் அங்கால இருக்குது அதுல காட்டிக்கொள்றேன் அது வந்து வடகம் என்ன வாழைப்பூ வடகம் 50 கிராம் வந்து 150 ரூபாய் பாவக்காய் வடகம் வேப்பம்பூ வடகம் நிறைய வடகம் அந்த வெங்காய பூல எல்லாம் வடகம் செய்யறவேனே அதுலயும் இருக்குது அவை முடிஞ்சது ஓகே கீழே உள்ளி முறுக்குகள் இருக்குது இங்கால வந்து ஸ்டார் ப்ராடக்ட் இந்த கரைத்தோல் இருக்குது சத்துமாக்கள் இருக்குது அப்படி பாருங்க எல்லாம் 250 கிராம் வந்து 450 ரூபா 1/2 கிலோ வந்து 850 ரூபா இந்த விலைகள் சகலத்துக்கும் விலைகள் அடிச்சிருக்கேன் இல்லாட்டி அக்காட்ட கேட்டாலும் வந்து விலைகள் சொல்லிக்கொள்வா நீங்க பார்க்கலாம்
வடகங்கள் என்ன விலை போகுமாக்கா? 150 ரூபா. 150 ரூபா. ஓகே 50 கிராம் எல்லாம் 150 ரூபா. இங்கே வந்து 200 கிராம் வந்து 550 ரூபா. உன்னோட விலைக்கிழமை இருக்குது. நிலம் மஞ்சத்தூள் 220 ரூபா. இது வந்து இறைச்சி கறித்தூள் அப்படின்னா இறைச்சி என்ன நீங்க இறைச்சி காய்ச்சிகளை கறி மிளகாய் தூள் போட தேவையில்ல. ஓகே இந்த பேக்கிங்க போட்டாலே ஓகே. எல்லாமே கலந்தபடி திரிச்சு வச்சிருக்கோம். ஓகேயா அதில் அந்த வாசமா இருக்குமே. ஓகே இது வந்து 150 ரூபா. நீங்க சின்ன பேக்கெட் வாங்குறாலும் சரி பெருசும் இருக்காது. பெருசும் இருக்காது. நம்ம வந்து பார்த்து வாங்கலாம். அப்படி இங்கால சுக்கு மல்லி கோப்பி அந்த சுக்கு கோப்பி தான் இது என்ன? சுக்கு கோப்பி இதுல சின்ன இருக்கு பெருசு. ஓகே இது வந்து 400 ரூபா. நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. அப்படி இங்கால போனோம் என்றால் இது அந்த மில்க் டாஃபி என்ன? மில்க் டாஃபி இது என்ன விலை வருமாக்கா? இது வந்து 250 ரூபா. 250 ரூபா. சித்ரான்ற ஒரு அம்மா இங்க ஜெஃப்னால இருக்கு. ஓகே அவசியம். புது உற்பத்தியாளர் இப்ப எங்களுக்கு வந்து போட்டுருக்கா. ஓகே ஓகே ஓட்டம் வந்துச்சுன்னு சொன்னா அவாட்டியே திருப்பி தொடர்ந்து எடுக்கலாம். ஓகே அப்படி கீழே முன் இருக்குதா வந்து இது? அது வந்து பேரிச்சம்பழ லட்டு. பேரிச்சம்பழ லட்டு. ஓகே வித்தியாசமா இருக்கு. நரவாசி முட்டை இதுல சேப்ல செய்யற மாதிரி. ஓகே இதோட விலை வந்து 300 ரூபாய். 300 ரூபாய். இதுல சின்ன பாக்ஸ்ல இருக்குது. நீங்க பார்த்து எடுக்கலாம். அப்படிங்கல வந்து சிவபதி சரக்கு. ஓகே இது வந்து சரக்கு தூள். இது வந்து 300 ரூபா. ஓகே எத்தனை கிராம்? 100 கிராம். என்ன ஒரு நல்ல டப்பால வருது. உண்மையிலே இந்த டப்பாக்கள் வந்து வாங்கி கொண்டு இப்ப 300 ரூபாய்க்கு வாங்கி சரக்கு தூள முடிச்சிட்டு டப்பால நாங்க போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல டப்பா. கீழே பார்த்துக்கா வந்துட்டோம். இதுகள் இங்கே மசாலா தூள்கள் இருக்குது. இது சக்தி போஷன் சொல்லி இது சத்தமா தான் அவருடைய நேம் வந்து சக்தி போஷன் ஓபன் பண்ணி. ஓகே இது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கல. ஓகே இருக்கு எல்லாருக்கும் ஓகே இருக்கும். ஓகே இதோட விலை என்னக்கா? இதோட விலை 550 ரூபாய். அரை கிலோ வந்து 550 ரூபாய். அங்கே மோர் மிளகாய் இருக்கு. இனி வந்து மோர் மிளகாய் கொஞ்சம் சூடு பிடிக்க வேண்டாம். ஆக்கள் போடுறது கூட இருக்கும். ஏன்னா வெயில் சீசன் வரப்போது மற்ற மிளகாய் நீ விலை குறையும். விலை குறையும். இதுல வந்து 240 ரூபாய். 240 மற்ற 120. ஓகே இதுல சின்ன 50 கிராம் 100 கிராம். ஓகே இதுல வந்து நீங்க பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். மஞ்சத்தூள் எல்லாம் இருக்குது. இது வந்து சத்துமா. ஓகே இதுல வந்து இதோட விலை வந்து 320 ரூபாய். 320. ஓகே ஒத்தட்ட இதுகள் வந்து இருக்குது. நீங்கள பார்த்தோம்னா சின்ன பெருகு பேக்கெட் இருக்குது. இது வந்து 50 ரூபா. பகோடா பேக்கெட் இருக்குது. பகோடா என்ன விலையாக்கா? பகோடா 50 ரூபா. இருக்கா பகோடா விலை இருக்கு 50 ரூபா. மற்ற உள்ளி முறுக்கு இருக்குது. மற்ற இங்கே சின்ன மிக்சர் மரவள்ளி பொரியல் பருப்பு பெரிய பேக்கெட் எல்லாமே பெரிய பேக்கெட் வரைக்கும் போகுது. பெரிய பேக்கெட் எல்லாம் 550 ரூபா வரைக்கும் போகுது. மரவள்ளி பொரியல் அரை கிலோ வருமா 1/4 கிலோ வருமா? 1/4 கிலோ. ஓகே 550 ரூபா வரைக்கும் போகுது. அப்படியே கீழே பார்த்தோம்னா இது உள்ளி முறுக்கு என்ன? ஓகே நல்ல பேக்கெட் ஒரு வித்தியாசமா இருக்கு. சன் அண்ட் கனிஷ்கா அண்ட் ஒரு அம்மா செய்றா. ஓகே மெல்லா விலை இருக்குதா? ஓகே இதோட விலை என்னக்கா? 300 ரூபா. 300 ரூபா. ஓகே இதுல வந்து இருக்கு. மற்ற இங்கால பகோடா இருக்குது. மற்ற இந்த மிக்சர் பாத்துறாங்க. இது அந்த உரைப்பில்லாத மிக்சர். ஓகே ஓமா முறுக்கு என்ன? ஓமா முறுக்கு வந்து 250 கிராம் 300 ரூபா இருக்கு பாருங்க. அப்படியே இங்கால இது முறுக்கா? இது வந்து கார முறுக்கு. கார முறுக்கு. ஓகே இது வந்து 100 ரூபானே. 100 ரூபா. இங்கால உள்ளி முறுக்கு எல்லாமே நாங்க பார்த்துட்டோம். இதுல பொதுவா அப்படியே நார்மலா மெதுமெதுவா தான் பொருட்களை காட்டினாங்க. அப்படி இங்கால வந்து இங்காலி பக்கம் போகிறோம். இங்கால அப்படியே குழந்தைப்பட்ட பொருட்கள் இருக்கு. அது இடையே இந்த இதுவும் இருக்கு சின்ன பேக்கெட். ஓகே இது என்ன விலை வரும்? சின்ன பேக்கெட் வந்து 50 ரூபா. ஓகே இப்படி வந்து அங்கால போ. அப்படியே இங்காலி பக்கம் வந்துட்டோம். இங்கால பார்த்தோம்னா இந்த டிஷ்வாஷ் மற்ற இதுகள் ஹேண்ட் வாஷ் எல்லாம் இருக்கு. ஓகே இது வந்து டிஷ்வாஷா? இது வந்து பீம் டிஷ்வாஷ். ஓகே இது வந்து 500 ml இருக்குது. என்ன விலை? 200 ரூபா. அதாவது அரை லிட்டர் போது 200 ரூபா. பொதுவா இதுக்கு அரை லிட்டர் போதுலாம் 200 ரூபா வரும். இதுல வந்து இதுல கலர்ஸ் வந்து அந்த விருப்பமான கலர் நாங்க அந்த பீமுக்கு ஏத்த மாதிரி ஒரு கலர் போட்டுருக்கீங்களா? ஓகே அப்ப இதுல வந்து 100 ரூபாய்க்கு இருக்கு. ஓகே 100 ரூபாய். அது வந்து அதே மாதிரி குறைவேனே 100 ரூபாய். 1/4 லிட்டர் 1/2 லிட்டர். இது வந்து ஹேண்ட் வாஷ் என்ன? இது ஹேண்ட் வாஷ் 200 ml வந்து இதோட விலை 370 ரூபாய். இது வந்து வேண்ட உற்பத்தி. ஓகே இது வந்து உண்மையிலேயே நான் சொல்றேன் ஒரு ஹோட்டல்ஸ்ல வாங்குறனால இதெல்லாம் வாங்கி அத வச்சு விட்டா வைக்கும் ஒரு இதா இருக்கும். உங்களுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். இது உஜாலாவா? இது வந்து உஜாலா நீலா. ஓகே இது வந்து 200 ரூபாய். இது 200. இதுல வந்து 500 ml 200 ரூபாய். கூட வந்து இப்ப எங்களுக்கு தரவழி யூஸ் ஆகாது. ஸ்கூல் பிள்ளைகள் வீட்டு இருக்கிறார்கள். இப்ப 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்களுக்கு இதெல்லாம் நீங்க வாங்கி பாக்குறது ஒரு குறைஞ்ச விலையில ஒரு நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். அரை லிட்டர் வந்து 200 ரூபாய்க்கு ஒரு நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து கால்சியம் நீக்கி. ஓகே கால்சியம் நீக்கி. ஓகே ஓகே இதுல வந்து இதோட விலை என்னக்கா? 370 ரூபாய். இது வந்து இந்த பாத்ரூம் நார்மலா லைட்டா இருக்கிற கால்சியம் அதெல்லாம் நீக்கிறதுக்கு இதாகும். இதுல வந்து நான் பர்சனலா பாய்ச்ச வரைக்கும் இது வந்து ஆன்சர் பண்ண சின்ன சின்ன கால்சியத்துக்கு ஆன்சர் பண்ணும். இல்ல கொஞ்சம் ஹெவியா இருந்தா சிலது வந்து நல்ல பவரானதும் இருக்குல்ல கால்சியம் அதெல்லாம் நீங்க பாய்க்கலாம். இதுல அந்த ஸ்ப்ரேயோடயும் இருக்குண்ணே. இது எவ்வளவு? இது 390. நீங்க ஸ்ப்ரே ஆகும் வந்து பாய்ச்சி கொள்ளலாம். ஓகே மற்ற இது வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் அந்த ஏர் ஃப்ரெஷர் நாங்கள் வாசத்துக்கு அடிச்சு கொள்ளலாம். ஓகே அதெல்லாம் இருக்கு. இது இந்த விலை என்னக்கா? 550 ரூபாய். 550 ரூபா. மற்ற காபிக் மாதிரி இருக்குண்ணே டாய்லெட் கிளீனர்
அதுவும் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இதில் வந்து நீங்கள் வந்து பொருட்களை உண்மையிலேயே வந்து அப்படியே பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இது என்னது? இது வந்து இந்த என்ன சொல்றது, என்னென்னு சொல்கிற ஏதோ பீனோல் ஏதோ ஒன்று பழைய சொல்கிற இந்தியாவில் அந்த அடிக்கடி பாய்க்கிறவே இல்லை, இந்த இதுகள் கழுவுறது டாய்லெட் இதில் கழுவுறது ஏதோ சொல்கிற இதை குடிச்சிட்டேன் எல்லாம் சொல்கிற இல்லை எடுத்து ஏதோ பேர் வாடி டப்புன்னு ஏதோ சொல்கிற டப்பு வாயில் வருது இல்லை. ஓகே, அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்காலே இந்த டிஷ் வாஷ் இருக்குன்னு. இது வந்து ட்ரெஸ் உடுப்பு துவைக்கிறேன். இது உடுப்பு துவைக்கிறேன். உடுப்பு துவைக்க இது 200 ரூபாயா? இது 200 ரூபாய். 200 ரூபாய். ஓகே. இது ஸ்பேக்காண்டவன் நாவாந்துறையில் இருக்கிறா. ஓகே. அவதான் அவருடைய கால் மீதி தான் அந்த மீதியும். ஓகே. உண்மையில வந்து நான் சொல்ல வந்தது இது வந்து நான் இது வாஷிங் மிஷின் நீங்க பாய்க்கலாம், சும்மா பாய்க்கலாம், நார்மலா பாய்க்கலாம். இதுல எல்லாம் இதுல வந்து நிறைய இருக்குது. இல்ல குறிப்பிட்ட இந்த கையில வச்சு நீங்க இந்த பிராண்ட் மட்டும் சொல்ல வேண்டிய இல்ல. இந்த டிஷ் வாஷ் மற்ற நான் வாங்கின வந்து இந்த உடுப்பு துவைக்கிறது அது வந்து உண்மையிலே நல்ல ஒரு இதாக இருக்குது, பிரியோசனமாக இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த சாம்போக்களை கடையில் வாங்காமல் இதில் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே நான் யூஸ் பண்ண கெமிக்கல் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, பயப்படுத்தவில்லை, பாதிப்பு இல்லாமல் நாங்கள் கூட அந்த பவுடர்களை பாய்க்கிறதுக்கு இது நல்லா இருக்குது. வேணும் நம்ம வீட்டை கொண்டே வாய்க்கொண்டே கொடுத்து இங்கே தான் வந்து வாங்கினான் அந்த ஒரு இதில் வந்து சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த இது இந்த கண்ணாடி பிளாஸ்டிக். ஓகே, இது அந்த ஒரு ஃப்ளேவர் என்ன, அதாவது கருவா ஃப்ளேவரில் 550 ரூபா. இது வந்து ஏர் ஃப்ரெஷர் தான் இருக்குது பாருங்க. அப்படி இங்கால பார்த்தோம்னா இது என்னது? இது வந்து தலைக்கு வைக்கிற எண்ணெய். ஓகே, இது வந்து முயல் எண்ணெய் இல்ல. ஓகே, இது வந்து மூலிகையால செய்யப்பட்ட எண்ணெய். 47 இருக்கு. ஆமா, 680 ரூபா. 680 ரூபா. இது வந்து சொடுகள் அப்படியான பிரச்சனைகளுக்கு ஓகே. ஓகே, காய்ச்சி செய்து வைக்கணும் என்ன. நீங்க வேணும்னா ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ஒன்றும் செய்து பார்த்தே இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இது வந்து ஷாம்பு, சியாக்கா ஷாம்பு. சியாக்கா ஷாம்பு 100 ml என்ன? 100 ml என்ன விலை வருமா? 250 ரூபா. ஓகே, நீங்க அதை வந்து பார்க்கலாம். அது வந்து செம்பருத்தி ஷாம்பு. இது கலர் தெரியுது. ஓகே, செம்பருத்தி ஷாம்பு. ஓகே, இது வந்து தல சொடுகள், அதுகள் சொடுகள் இருக்கக்கூடிய மாதிரி அப்படியானதுக்கு வைக்கக்கூடிய மாதிரி கெமிக்கல் ஒன்றும் கலக்காது. சொடு இருக்குது, வாங்கிட்டு போகணும். என்ன விலை வரும்? 250. அப்படிங்களா? பார்த்தோன்னா பேக் ஐட்டங்களும் இருக்கு. சின்ன ஒரு கை பேக் உண்டு. சிவரஞ்சினி என்ற ஒரு பிள்ளைங்க. ஓகே, இது என்ன விலை வருமாக்கா? இது வந்து 550 ரூபா. 550 ரூபா. சின்ன ஒரு குட்டி கை பேக் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்கால குட்டி பேர்ஸ்கள் எல்லாம் இருக்கு விதவிதமா. இதெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை எல்லாம் பாய்த்து நல்லா இருக்கும். இது 200 ரூபா. இது வந்து 150 ரூபா. இதில் நீங்க வாங்கி கொடுக்கலாம். நிறைய பேர்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. அப்படி இங்காலே அந்த ரெஸ் வாஷ் தான் என்ன வந்து தெல்லிப்பலை சைலா அம்மாண்ட. ஓகே, அவ வந்து உடுப்பு செய்யறவா. ஓகே, அதோட லிக்விடும் செய்யறா. ஓகே, நீங்க உடுப்பு துவைக்கிறது வாங்கிக்கலாம். அங்கால வந்து இடியப்பத்தட்டு. இது வந்து சங்கத்தால உற்பத்தியாளர் செய்யறது. என்ன விலை வரும்? 60 ரூபா. நல்ல வைரமா இருக்கு என்ன. ஓகே, நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். வெளியில வந்து 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் சிலதுகள் போகுது. சும்மா நார்மலா இருக்கிறது வந்து 100 ரூபா வரைக்கும் எல்லாம் போகுது. அப்படிங்களா? உடுப்புகளும் இருக்குண்ணே. உடுப்பு வந்து பிரஷனியாண்ட. ஓகே, அவன் மாணி பேக்கெட் ஆனக்கோட்டை கிட்ட இருக்கிறா. அவன் ஒரு சிறு முயற்சியாளர் தான். ஓகே ஓகே. இது வந்து எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு இருக்கு? வந்து 15-20 வயசு உட்பட்ட பிள்ளைகளுக்கு போடக்கூடிய மாதிரி. ஓகே, இப்போ வந்து இதில் விரிச்சு காட்டலாம். அந்த உடுப்புல அங்கால இதில் தொங்குதானே வெளியில, அதை ஒரு காட்டிக்கொள்றேன். என்ன விலையில இருந்து வருமா? இது 2000 இருந்து 1500 வரைக்கும் இருக்கு. நீங்கள் கேட்கிற விலைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சு தருவாங்க. ஓகே ஓகே. இது வந்து நார்மலா நாங்க வீட்டு பாவைக்கு வெளியில போடக்கூடிய மாதிரி உடுப்புகள் இருக்குது. உள்ளாடைகளும் இருக்கு. என்ன இதெல்லாம் என்ன விலை? இது வந்து ஏஞ்சல் என்ற ஒரு உற்பத்தியாளர், நாவாந்துறையில் இருக்கிறா. அவளுடைய உற்பத்தி தான் இது. உள்ளூர் உற்பத்தி, பிரச்சனை இல்லை. ஒன்று விலை 500 ரூபா. 500 ரூபா வரும். திக்கானது. நீங்க கடையில வேண்ட நார்மல் கண்ணாடி ஏற்றதை விட இது கொஞ்சம் திக்கான ஐட்டம். ஓகே, நீங்க அதை வந்து வாங்கிக்கொள்ளலாம். உள்ளாடைகளும் வாங்கிக்கொள்ளலாம். இங்கால சின்ன பிள்ளைன உடுப்பா இது? இது மாவாண்ட தான், பிரச்சனையா இல்லை. பெரியாக்கள் தானே? அம்மாக்கள். ஓகே, இது என்ன விலை வரும்? இது வந்து 1800 ரூபா. ஓகே, இப்போ நான் உடுப்பை விரிச்சு காட்ட அப்படின்னா உண்மையிலே பார்க்குறாங்க. போய்ப்பினா தம்பி உடுப்பண்டு காட்டி நீ ஒன்று காட்டுறேன். இப்போ ஒரு சட்டை ஒன்று விரிச்சு காட்டுறேன். 1500 ரூபாண்ணே? 1800 ரூபா. 1800 ரூபா. ஓகே, 1800 ரூபா வரும். நீங்கள் வந்து இதை மாதிரி உடுப்பல் நிறைய இருக்குது, பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். மடிக்கடி ஒன்று பார்க்குறேண்ணே. மடிக்க தெரியும்டா அப்போ. ஓகே, எங்களை பார்த்தோம்னா பாவக்காய் வற்றல். இது சதிசன்னாண்டு கோப்பாயில நியூட்ரியன்ட். ஓகே ஓகே. அவங்களுடைய உற்பத்தி. இது வந்து 100 கிராம் 1300 ரூபா. ஓகே, இது வந்து அந்த காய்ஞ்சோன காத்து மாதிரி வந்து காத்து மாதிரி வந்தாலும் நிறைய நிற்கும். ஓகே, இந்த உள்ள இருக்கிற விதைகளையும் சில நேரம் எடுத்துருவீங்க. அந்த விழுந்துடும், சில பெரிய பெரிய விதைகள் விழுந்துடும். சுமார் காத்து மாதிரி இருக்கு. பாவக்காய் வற்றல் இருக்குது. அதில் சின்ன பேக்கெட் இருக்குது, 650 ரூபா. என்ன வாங்க கூட வந்து வெளிநாட்டுக்காரெல்லாம் இதில் வாங்கி கொண்டு போடுவேன். அடுத்த கருவேப்பிலை பொடி என்ன? நீங்க இப்படியே கருவேப்பிலை கஞ்சி அதுகளுக்கு நீங்க இப்படியே யூஸ் பண்ணலாம். இப்ப கரையிலுக்கு சும்மா தூவி விட்டா சரியா? சும்மா தூவி விட்டா சரி. இப்ப சின்ன பிள்ளைல அதண்டா தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிடுறாங்க. இது அப்படியே தூவி விடலாம். இப்படியே போட்டீங்கன்னா வைக்க கொஞ்சம் சத்தாவும். சின்ன பிள்ளைங்க நானே தூக்கி எறிஞ்சிட்டு தான் சாப்பிடுறேன்.
கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். ஓகே, இப்ப வெளிநாட்டு இடங்கள சில பேர் வந்து கருவேப்பிலை மரம் வச்சிருப்பாங்க, தோட்டங்களை வச்சிருப்பாங்க. நாங்களா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிடுவோம். அதுന്റെ சத்துக்கள் எல்லாம் வராதுங்க. அது அப்படியே பொடியா தூவி விட்டா தெரியாது. வெளிநாட்டுக்காரரும் வாங்கி கொண்டு போலாம். நீங்களும் வாங்க கொண்டு வச்சு கஞ்சிக்கு ஓகே இருக்கும். எல்லாம் ஓகே. கூழ் காய்ச்ச இது வந்து இதோட விலை என்னக்கா? 360 ரூபாய். 360 ரூபாய். ஓகே. நோ சுகர், நோ சால்ட், நோ ஃபேட். ஓகே. அடுத்து இது நாவல் கோபி தானே? இது வந்து ராசவள்ளி. நாவல் கோபி என்ன? ராசவள்ளி பவுடர். ஓகே. இது அப்படியே நீங்க எல்லா ஐட்டமும் போட்டுருக்கு. நீங்க சுடு தண்ணியில புரட்சிட்டு சாப்பிட வேண்டிய களி கட்டி சாப்பிடலாம். கூழ் காய்ச்சி சாப்பிடலாம். ஓகே. உண்மையிலே வந்து இப்பதான் நான் பாக்குறேன். இது வந்து 200 கிராம் 1250. ராசவள்ளி கிழங்கு பெரிய வெளியான. ஓகே. இப்ப வந்து நாங்க அந்த கிழங்கு வாங்கி இந்த கஞ்சி மாதிரி ராசவள்ளி கஞ்சி கூழாங்காய்ச்சிலாம் களி கட்டி சாப்பிடலாம். நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். 1000. ஓகே. ஓகே. அப்படி இங்கால இருக்கு நாவல் கோபி. இதான் நாவல். ஓகே. நாவல் விதையில உருவானது தானே? ஓகே. இது வந்து 100 கிராம் 420 ரூபாய் தானே? இது வந்து சும்மா காபி குடிக்கிற மாதிரி தானே போட்டு குடிக்கிறீங்க? நீங்க டீ குடிக்கிற மாதிரியே டீ அளவு ஊத்தி குடிக்க வேண்டிய சுகர் இருக்கிறார்கள், கொலஸ்ட்ரால் இருக்கிறார்களுக்கெல்லாம் இது ஓகே. ஓகே இருக்கும். ஓகே. நீங்க அதுவும் வாங்கிக்கலாம். இங்கால வந்து நிறைய இருக்கு. மொசுக்கை ரசப்பொடி, ரசம் வைக்கிறேன். ரசப்பொடி இறைச்சிக்கும் பாஜனம் மரக்கறிக்கும் ஓகே. ஓகே. இதுலயே தானியங்கள் சத்து எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. என்ன விலை வரும் மக்கா? இது வந்து 100 கிராம் 380 ரூபாய். இந்த இது வந்து 380 ரூபாய். அப்படி இதுக்க பார்த்தோம் என்றால் இங்கால திரும்பி நிற்கிற தூதுவளை ரசப்பொடி, மொசுக்க மேல அடுத்த தூதுவளை ரசப்பொடி. இந்த தூதுவளையில எல்லாம் வந்து சம்பல் வச்சு சாப்பிடுறோம். அதை சில பேருக்கு அதை கைக்கும் அப்படின்னு சாப்பிடுறீங்க. இதுக்கெல்லாம் போட்டு எல்லாமே செய்து போட்டு கொடுத்தா பிள்ளைகளுக்கு ரசம் கொடுக்க முடியும். நீங்க இதெல்லாம் பாய்ச்சி கொள்ளலாம். இது வந்து என்ன விலை என்றால் 420 ரூபாய். 420 ரூபாய். அப்படி இங்கால பார்த்தோம்னா தூதுவளை இருக்கு. அங்கால தனிய ரசப்பொடி என்ன இருக்கு? என்ன ரசப்பொடி முடக்கத்தான் இருக்கு. எது முடக்கத்தான் இருக்கு? இதா இது இல்லைங்க, எடுத்துட்டு போயிட்டு. இங்கே வந்து முடக்கத்தானே இருக்கு. ஓகே. இதெல்லாம் நீங்கள் இங்க முந்தி இருக்க கேள்வி இப்ப எல்லாம் கேள்விப்புற சரியான குறைவா இருக்கு. இந்த பேரெல்லாம் கேள்விப்புற சரியான இருக்கு. தூதுவளை, முடக்கத்தான் அதெல்லாம் சரியான கேள்வி குறைவா இருக்கு. சொல்லி யாருமே யூஸ் பண்றது குறைவு. ஐட்டத்துல போட்டா எல்லாருக்கும் பாவைக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க வெளிநாட்டுக்காரன் ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க விருப்பத்தை பொறுத்து நீங்க என்ன வேணும் செய்து கொள்ளலாம். இது இருக்குது. இந்த வெளியே விளக்கா இது 420 ரூபாய். 420 ரூபாய். அப்படி இங்கால பார்த்தோம் என்றால் இங்கால ரசப்பொடி இருக்கு. அது என்ன விலை வருமாக்கா? அது 200 ரூபாய். 200 ரூபாய் ரசப்பொடி இருக்குது. முருங்கையில கஞ்சிக்கு காய்ச்சக்கூடிய மாதிரி தான். இந்த கூழுக்கு எல்லாம் முருங்கையில போடுற வேலை இதை தூவி விடலாம். இதை தூவி விட்டா சரி சரியா இருக்கும். ஓகே. இது வந்து பவுடராவே இப்ப வந்துட்டு 210 ரூபாய்க்கு இது இருக்குது. 100 கிராமா? 100 கிராம் 50 கிராம். ஓகே. 50 கிராம் வந்து 210 ரூபாய். நீங்களே வாங்கிக்கொள்ளலாம். மேல பார்க்க மறந்துட்டேன். மேல இது வந்து சக்தி ஒரு உற்பத்தியாளர் நாவல் பானம். ஓகே. நாவல் கோப்பி. இது ஒரு சின்ன பெட்டியில வருதுனே. இதுல பார்த்த மாதிரி மேல நாவல். அந்த வடை போட்ட ஒண்ணே. ஓகே. வடை அவற்றை உற்பத்தி. ஓகே. ஓகே. நாவல் கோப்பி இருக்குது. அப்படி அங்க நிறைய எண்ணெய் வகைகள் இருக்குனே. அவற்றை டாக்டர் ஜெயக்குமார் டாக்டர். என்னது? பிருங்கனி வியாதியா? பேரே தைல எண்ணெய். தலைவலி தைலம். ஓகே. அங்கால பொன்னாங்கண்ணி எண்ணெய். ஓகே. மற்றது தவசீராவ். ஒன்று இதுல இருக்கு. என்ன விலையில இருந்து வருமா காதல்? 490 இருந்து இருக்கு. 490 இருந்து 460 அந்த விலை இருக்கு. நீங்க இதுல வந்து வாங்கி ஒரு ட்ரை பண்ணி கொள்ளலாம். அங்க நாவல் கோப்பி டப்பால இருக்கு. டப்பாவில இருக்கு. அதுவும் டாக்டர். ஓகே. ஓகே. அது என்ன விலை வரும்? அது வந்து 490 ரூபாய். அப்படி இங்கால பார்த்து வந்தா கரிசலாங்கண்ணி எண்ணெய். ஓகே. இது 350 ரூபாய். 350. இதுல என்னது யூஸ் ஆகுறக்கா? இதுவும் தலைமுடி குளிர்மை அதுக்கு பாய்க்கிறது. ஓகே. சூடுகள் அதுகள் இருந்தா இங்க கீழே பார்த்தோம்னா இங்கால நாவல் விதை கோப்பி அதெல்லாம் நாங்க பார்த்துனாங்க. அப்படியே கீழே அடுத்தது இது வந்து குரக்கன்மா. குரக்கன்மா, விறகுமா, கம்புமா, ஒடியல்மா, சாமைமா, புழுக்கொடியல்மா. ஒடியல்மா வேற, புழுக்கொடியல்மா வேற. ஒடியல் வந்து பச்சை, புழுக்கொடியல் வந்து அவிச்சது. மற்றது திணை இருக்கு. திணை உலகம் இருக்குது. அதுண்ட உற்பத்தியோட இங்க அளவுண்ட தானியங்களும் இருக்கு. மா ஐட்டங்களை பார்ப்போம். முதலாவது வந்து திணைமா. என்ன விலையாக்கா? 650 ரூபாய். 650 ரூபாய். அங்க இருக்கு 400 கிராம். அதே மாதிரி இது 400 கிராம் வந்து 435 ரூபாய். இது வந்து 800 ரூபாய். இது வந்து 435, 650, 360, 600. ஒவ்வொரு தானியத்துக்கு ஏற்ற மாதிரி விலை மாறும். அதுக்கேற்ற தானியங்களுக்கும் பிரைஸ் குறையும். அப்ப இங்க வந்து தானியம் இருக்கு பாருங்க. புறக்கன் இருக்குது. புறக்கன் வந்து 300 ரூபாய். அடுத்த விறகு இருக்கு. விறகு வந்து 500 ரூபாய். கம்பு இருக்குது. கம்பு வந்து 500 ரூபாய். சாமை இருக்குது 700 ரூபாய். திணை இருக்குது 500 ரூபாய். ஒன்று வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இது அந்த கஞ்சி எல்லாம் காய்ச்சிட வேணும். கஞ்சி காய்ச்சிறது, கூழ் காய்ச்சலாம். ஓகே. ஓகே. இது வந்து நான் எக்ஸிபிஷன்ல அந்த ஒரு அண்ணா வச்சு வெட்டிலாம் பார்த்துருந்தேன். நான் இதை வந்து மேலே கையில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து என்னது?
திரியாதி சூரணம். இது வந்து கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கிறாங்களுக்கு ஓகே இருக்கு. காலமையில சுடுதண்ணியில கரைஞ்சு குடிச்சிட்டீங்கன்னா ஓகே 290 ரூபாய். அதே மாதிரி சாராய பொடியன் இருக்கு. சாராய ஊரல் சரக்கு இருக்கு. அதாவது அந்த நாங்க ஏற்கனவே காணொளி சொன்னது அந்த குழந்தை பெத்தாக்களுக்கும் ஓகே. அல்சர் குணம் இருக்கிறார்கள், வயிற்று புண் இருக்கிறார்கள், அவைகளுக்கெல்லாம் இது ஓகே இருக்கு. என்னடா கூட வந்து இப்ப கூட அதை பாவிக்கிறவ அந்த வலிகளை குறைக்கிறதுக்காண்டி சாராயம் கொஞ்சமா பாவிக்கிறவ அதுல வந்து இதை ஊற வச்சு சரக்காக்கி இருக்குது. அப்ப இதை நீங்க வாங்காம இதை வாங்கி நீங்கள் பாய்ச்சிக்கலாம். என்ன விலை வருமாக்கா? 400 ரூபாய். நீங்க அதே மாதிரி வெந்தய பொடி இருக்குது, அவசரி பொடி, அவுரி பொடி இருக்கு, ஆவரம் பொடி இருக்கு, துளசி பொடி இருக்குது, வெந்தய பொடி எல்லாம் விலைகள் எவ்வளவு? 50 எல்லாமே 250, 260, 280, 240, 280 ஒவ்வொரு பிரைஸ்க்கு இருக்கு. அடுத்த உடனடி சத்துமா இது வந்து கவிதா அம்மாண்ட ஓகே 350 ரூபாய். 350 ரூபாய். ஆவாண்ட ஒரியல்மா ஒரியல்மா இருக்கு. என்ன விலை ஒரியல்மா? 250 ரூபாய். எல்லாமே 250 ரூபாய். இங்கால புழுக்கொரியல்மா இருக்குது. ஓகே அப்படியே கீழே வந்து சன்னதின்னு ஓகே மல்லிகோப்பி இருக்கு. மல்லிகோப்பி, சரக்கு தூள், இறைச்சி தூள். விலைகளும் வந்து 200 ரூபாயில இருந்து போகுதுன்னு. கிரிபோஷா 330 ரூபாய். இங்கால வந்து குரக்கன்மா இருக்குது, கடலமா இருக்கு, வெளியில கடலமா இருக்கு. இது வந்து 410 ரூபாய். கடந்த இதுல கடலமா இருக்கு. அந்த விலைகளும் இதுல இருக்குது, நீங்க பாத்துக்கொள்ளலாம். இங்கால வந்து இது சத்துமா 1 கிலோ 150 ரூபாய். மேலே பார்த்தோம்னா அருண் போஷா இதுல வந்து ஒடியல்மா இருக்கு, அறுசுவை கூட்டுமா இருக்கு 250 ரூபாய்க்கு இருக்குது. ஒடியல்மா இருக்குது. விலை வந்து 250 கிராம் 250 ரூபாய். பொதுவாக வந்து 250 ரூபாய் விலைக்கெல்லாம் வருது. குறைஞ்ச விலையில தான் எல்லா பொருட்களும் இருக்குது. ஓகே ரசப்பொடி இது வந்து பிஎஃப்எம்னு சொல்லி வேலனையில இருக்கிறாங்க. ஓகே அவங்களுடைய உற்பத்தி பெண்களை வச்சு பத்தியத்தூள் என்ன எல்லாமே இருக்கு. தனி பத்தியத்தூள், சீரகத்தூள், ஓகே சம்பல் தூள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தனி பத்தியத்தூள்னா என்னது பாவிக்கிறாங்க? தனி பத்தியம்னு சொல்றது சீரகங்கள் அதுகள் பாவிக்காமல் தனியே இருக்கிறது. நார்மலா புள்ள பெத்தாக்கெல்லாம் கூடுதலா சாப்பிடலாம். மற்ற சீரகங்கள் அதுகள் போட்டாக்கள் அலசர் குணங்கள் இருக்கிறார்கள். நார்மலா கூட சொல்றேன் அந்த பத்தியம் சொல்றேன், பிரச்சனை இல்லை. இதுல வந்து விலைகள் வந்து என்ன விலையாக்கா? இது 220 ரூபாய் இருக்கு. உன்னோட விலைகளும் வந்து அடிச்சிருக்கு. இதுல வந்து நிறைய இருக்கு. நாவல் விதை சின்ன பேக்கெட்ல இருந்து இருக்கு. நீங்க சின்ன தேவைன்னா அதுல நீங்க வாங்கிக்கலாம். 85 ரூபாய் இருந்து இருக்குது. வறுத்த உளுத்தம்மா இருக்குது. இது என்ன விலை? இது ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கு. 420ல இருந்து. ஓகே உளுந்து குழம்பு விலை கூட தானே. அடுத்து இங்கல பார்த்தோம்னா வறுத்த இது அதான் பயத்தம்பருப்பு புக்கையில அதுக்கு அப்படி பருப்பு வைக்கிற அந்த இந்த பருப்பு ஊர் பருப்புன்னு சொல்லுவோம் நாங்க பொதுவா. ஊர் பருப்புலாம் நல்ல வாசமா இருக்கு. இதெல்லாம் என்ன விலையாக்கா? இது வந்து 445 ரூபாய். சின்ன பேக்கெட்லயும் இருக்கு, நீங்க வாங்கிக்கொள்ளலாம். கூட வந்து இங்க வெளிநாட்டுக்காரர் வந்தா பயிர் வாங்கி வறுத்து குத்தி கொண்டு வருவேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேல அலவேரா ஜூஸ் என்ன விலை வந்து பெருசு 1 லிட்டர் ஒரு விலையில இருக்கு. 580ல இருந்து 150 வரைக்கும், 120ல இருந்து 150 வரைக்கும் இருக்கு. 150 வரைக்கும் இருக்கு. இங்கால பழக்கலவை பானம் இருக்கு 150 ரூபாய். இங்கால விளாம்பழ பானம் இருக்கு 150 ரூபாய். இங்கால நெல்லி இருக்கு 1 லிட்டர் 600 ரூபாய். நீங்க இதெல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். இது வந்து ஜீவகன் சொல்லி அதுல எள்ளுப்பாக இருக்கு. அவருடைய உற்பத்தி அவருடைய சத்துமா, உளுந்துமா, முட்டமா, மரவள்ளி. இது வந்து மரவள்ளி மாவா. ஓகே 300 ரூபாய். இங்கால 300 ஒன்னு விலை அப்படி காட்டிக்கொள்றேன். இது வந்து முட்டமா இருக்குது. என்ன விலை? 1500 அரை கிலோ 1500 ரூபாய். இங்கால வந்து 300 ரூபாய் போகுது. சத்துமா போகுது. ஒன்னு விலைகள் அப்படி பண்ணோம்னா காட்டிக்கொள்றேன். அப்படி கீழே பார்த்தோம் என்றால் பேசுகள் இதுகளும் கூட பொம்பளை அப்படியே பாய்க்கிற ஸ்கூல்களுக்கு. இது என்ன விலை? இது வந்து நான் 300 ரூபாய் விற்கிறேன். 300 ரூபாய் விற்கிறீங்களா? ஓகே 250 ரூபாய்க்கு லாஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம். ஓகே அப்படியில வந்து நிறைய கலர்ஸ்ல உங்களுக்கு விருப்பமானதுல வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இது அம்மா மேர் கடையில கொண்டு வரலாம். 200 ரூபாய் அம்மாக்களுக்கும் இருக்குது. நார்மலா கேர்ள்ஸ் பாவிக்கக்கூடியது கேர்ள்ஸ் பாவிக்கக்கூடியதும் இருக்குது. ஓகே இதுல இருக்குது பாருங்க. இதுல நீங்க பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் என்ன 200 ரூபாய்? நாங்க 150 ரூபாய்க்கு கொடுக்கும். ஓகே மற்ற வந்து இதுல அந்த சின்ன காசுகள் வச்சு கொண்டு போறாங்க. ஏன்னா வயசானாக்கெல்லாம் இதுக்கு வச்சுட்டு கையில வச்சு வந்து இதெல்லாம் என்ன விலை வரும்? இது 100 ரூபாய். நாங்க 200 ரூபாய் கொடுக்குறீங்களா? ஓகே அப்படிங்களா பாத்தீங்கன்னா இதுகளும் இருக்குது. அப்படியே நாங்கள் இங்காலி பக்கம் திருப்பினோம் என்றால் இந்த காலுக்கு போற மீதிகள் என்ன இதுகள் என்ன விலை வரும்? இது வந்து 600 ரூபாய். இது ஒரிஜினல் வந்து நார்மல் கயிறு இல்ல, சாயத்துல அவிச்சு இதா செய்யப்பட்டு ஊத்தியல் நீக்கப்பட்ட செய்யறது. ஓகே ஓகே 600 ரூபாய். 600 ரூபாய். அதே மாதிரி அந்த கால் மீதியம் அது வந்து 250 ரூபாய். 250 ரூபாய். வெளியில 400 ரூபாய் விக்குது. நான் 250 ரூபாய் கொடுக்குறீங்களா? என்னுடைய உற்பத்தி. உங்களோட உற்பத்தி என்ன? அப்படியே வெளியில போனோம்னா வெளியில பேக்குகள் இருக்கு பாருங்க. வெளியில வந்து இந்த பேக்ல என்ன விலை வரும்? இது வந்து 800 ரூபாய் விக்கிறேன். ஓகே இதுல உங்களோட உற்பத்தியா? இதெல்லாம் என்னுடைய. ஓகே 800 ரூபாய். ஓகே இது வந்து
ஆபீஸ்க்கு எல்லாம் கொண்டு போலாம் தானே ஆபீஸ்க்கு லஞ்ச் பேக்குகள் அதுல அப்படி கொண்டு எல்லாத்தையும் போலாம் ஓகே இதுல வந்து வேற வேற கலர்ஸ் எடுக்கலாம் தானே ரெண்டு கலர்ஸ் இருக்கு ரெண்டு கலர்ஸ் ரெண்டு கலர்ஸ் இருக்கு ஓகே அட இந்த பேக் ஸ்கூல் பேக் குட்டி ஸ்கூல் பேக் இது வந்து 1500 ரூபாய் இங்க எங்களுடைய உற்பத்தி என்னபடியா நான் 1400 1300 கொடுக்குறீங்களா ஓகே மற்ற இந்த பேக் இது வந்து பென்சில் பாக்ஸ்னு சொல்லி ஓகே இது வந்து ஃபைல் கவர் என்ன வரும் ஃபைல் கவர் வந்து இது 300 ரூபாய் ஓகே மற்றதெல்லாம் 200 ரூபாய் 200 ரூபாய் மற்ற இந்த குட்டி கேன் பேக் வந்து இது நான் 800 ரூபாய் கொடுத்தேன் இப்ப 600 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே மற்ற இதுகள் மற்றதெல்லாம் வந்து 550 450 மற்ற இந்த கீழ ரெக்ஸின் பேக் அது வந்து 1300 மற்றது பின்னிக்கு இருக்கிறது 1000 ஓகே இந்த ஒன்றுக்கு வந்து ஒரு விலைகள் வரும் ஓகே மற்ற விலை இருக்கு அதாவது அங்கால சட்டையிலும் இருக்கு என்ன சட்டையில நாங்க முதல் காட்டினேன் என்ன விலை சொன்னீங்க 1000 ல இருந்து 1500 ல இருந்து 1500 2000 வரைக்கும் போகுது ஓகே மற்ற இந்த இது வைக்கிறேன் காட்டிட்டேன் உங்களுக்கு உள்ள இருக்கிற பேக்குகள் இப்படி வந்து கடையில ஒன்றும் விடாம எல்லாம் சுத்தி காட்டிட்டேன் எல்லாமே சுத்தி காட்டிட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்களா எல்லாம் காட்டுறீங்க நான் சொன்ன விஷயங்களை நீங்க கருத்து சொல்லுங்க இதை வந்து இப்போ இந்த இடத்துல எல்லாமே இப்போ உண்மையில வந்து ஒரு பண்ண பக்கம் அங்கெல்லாம் இருக்க வந்து உண்மையிலே வந்து பிசினஸ் ஓகே இருக்குமா இப்போ நாங்கள் எடுத்துக்கிறீங்க ஒரு மணி தியானமா போகுது மொத்தம் இன்னும் வேற இல்லை வந்து சில இடங்களில் டல்லா இருக்குமே பிசினஸ் டல்லா இருக்கும் சில இடங்கள் வந்து இதாக இருக்கும் நீங்களும் வெளிநாளிலிருந்து வர்றீங்களும் உங்களுக்கு இந்த பொருட்கள் தேடி கொண்டு இருக்கீங்கடா அங்கே போய் வாங்காம இங்கே வந்து வாங்கிங்கடா அவையும் வந்து ஒரு ஊக்குவிக்கிறதா இருக்கும் அவை வந்து நான் அங்கே போவாங்கன்னு ஒருத்தரையும் தாண்டி சொல்லல இங்கே வந்து வாங்கி வந்து எங்களோட உற்பத்தியாளர் வந்து ஊக்குவிக்கிறதா இருக்கும் அக்கா வந்து தெளிவாக சுற்றி காட்டினவன் நன்றி அக்கா நன்றி மற்றது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்றால் எங்களோட சிறு தொழில் முயற்சியாளர் என்று சொல்லி நாங்கள் ஒரு இடங்களுக்கு கொண்டுதான் எங்களுடைய உற்பத்தியை நாங்கள் மேற்கொண்டு வந்த நாங்கள் இந்த இடத்தை வந்து தந்தது எங்கள் டிபார்ட்மெண்ட் எங்களுடையது அதுக்கு மெயினாக இருந்த எங்களுடைய உறுப்பினர் தலைவி என்ற கவிதா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு மற்ற எங்களோட இடத்தை இதை நீங்கள் எங்கேயுமே கொண்டு தெரியாமல் இந்த இடத்துலையே வச்சு நீங்கள் வியாபாரம் செய்து முன்னேறணும்னு சொல்லி எங்களுக்கு இடத்தை தந்த பிரதீபன் சார் அவருக்கும் சுயிந்தன் சார் அவருக்கும் மற்ற வனையா மிஸ் அவர்களுக்கும் ஆளுநர் அரசாங்க அதிபர் ஆளுநர் அவர்களுக்கும் இந்த இடத்தை எடுத்து தந்து எங்களுக்கு எல்லாம் செய்து இப்போ கரண்ட் வசதியும் எங்களுக்கு தர்றதா இருந்திருக்கிறார் அதையும் எங்களுக்கு எடுத்து தந்த நன்றி சொல்லி அவருக்கு பிரதீபன் சார் அவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு மற்ற இன்னும் மேலும் மேலும் எங்களோட இடத்துல இந்த பிஸ்னஸ் இப்போ போகும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தது போன முறை யூடியூப்பில் வந்ததுலேருந்து எங்களுக்கு வெளிநாடு வரைக்கும் இந்த ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு எங்களோட உற்பத்தியால் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் முந்தைய 500-600 வியாபாரம் செய்த நாங்கள் இப்போ 15,000-20,000 ரூபாய்க்கு மாதத்தில் நாங்கள் 1 லட்சத்துக்கு மேலே நாங்கள் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறோம் அதனால எல்லா உற்பத்தியாளருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு மற்றது எங்களோட உற்பத்தியை இன்னும் மேலும் மேலும் உயர்த்துறதுக்கு எங்களோட மக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் நான் சொல்ற விஷயம் இப்ப தேடி வரணும் எல்லாமே டிஸ்கவுண்ட் தான் அதுக்காக இங்க வந்து அடிச்ச பிரைஸ் வந்து யாருமே சொல்ல வேண்டாம் இரண்டாவது எங்களுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டு தான் அடிச்சு தந்திருக்கணும் நீங்க இதை விட அவங்களோட நேரடியா போனீங்களா இருந்தா எல்லா உற்பத்தியும் நல்ல குறைஞ்ச விலையிலையும் தரமான இதாகவும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நான் கூறுறேன் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நிக்காம வந்து இன்னும் ஒரு மேலும் உயர்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஓபன் பண்ணி போகணும் ஆமா இதை நாங்க ஒரு சாதாரணமான கடையா தான் நாங்க நினைச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இப்ப எங்களுக்கு இது பெரிய ஒரு சொத்தாகத்தான் நாங்க நினைக்கிறோம் அதுக்கு எங்களுடைய அரசாங்க உத்தியோக அவை எல்லாருக்குமே நன்றி ஆளுநருக்கு மெயினா நன்றி சொல்றோம் அதை விட எங்களை இப்பவும் எங்களை புள்ளியல் மாதிரி ஓடி ஓடி வந்த எங்களோட உற்பத்தியாளர் நான் தனியே இருக்கிறேன்னு சொல்லி என்னை யாருமே விடுறதில்லை எல்லா உற்பத்தியாளரும் அந்தந்த டைமுக்கு என்னை வந்து பார்ப்பினோம் சாப்பிட்டியா தூங்கினியான்னு எல்லாமே கேட்பினோம் அதே மாதிரி எங்களோட உற்பத்தியாளர் சேரும் பிரதீபன் சார் என்றவர் அவருக்கு தான் கோடி கோடி நன்றி சொல்லணும் என்று நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா எங்களை கீழே இருந்த எங்களை உயர்த்தி விட்டது இந்த இடத்தை நாங்கள் கன வருஷமா எங்களுக்கு இதை தரலன்னு சொல்லி கொண்டிருந்த இடத்துல நாங்கள்லாம் மாட்டேன்றாங்க இதில் வியாபாரம் போகாது இது மெயினான இடம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஆனால் இந்த இடத்த இப்போ வந்தோடனே ஒரு நாள் பூட்டினா கூட ஏனம்மா பூட்டிட்டீங்க இந்த கடையே பூட்டிட்டீங்கன்னு கேட்டு மக்கள் எங்களை தேடி தேடி வரணும் அதனால எல்லா உற்பத்தியெல்லாம் மூலையில இருந்த உற்பத்தியெல்லாம் இப்போ மெயினாக வந்து நிற்குது அதுக்கு எங்களோட பிரதிபன் சாருக்கு தான் நான் முதல் நன்றி சொல்றேன் அதோட எங்களுக்கு இருக்கிற தலைவி கவிதா அவர்களுக்கும் உபதலைவராக ஒரு அண்ணா தான் எங்களுக்கு செய்கிறார் அவர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் செயலாளர் வந்து மஹிந்தன் அவர்களுக்கும் உப செயலாளர் சொரிபிரி மற்றது பொருளாளர் வந்து ருசான் எல்லாருக்குமே நன்றி சொல்ற வேண்டாம் நாங்கள் உள்ளுக்கு இருந்த எங்களை கொண்டு மெயினை விட்டதுக்கு பெரும் கோடி நன்றிகள் எல்லா மக்களும் இதை பார்க்கணும் பார்த்து எங்களோட உள்ளூர் உற்பத்தியை வந்து வாங்கணும் எங்களுடைய ஒரு சொட்டு கலப்பு கூட இல்லாமல் தரம் இல்லாமல் நல்ல இதை ஒத்தான் வச்சிருக்கிறோம் நீங்கள் நிச்சயம் வரணும் என்ற நம்பிக்கையோட நாங்கள் இந்த வாசலில் விழித்து காத்திருக்கிறோம் எல்லாரும் வரணும் என்று நன்றி சொல்கிறோம் தேங்க்யூ இதை கொண்டு எங்களை யூடியூபி எடுத்து விட்ட தம்பி அவர்களுக்கும் அதை உடனடியாக வந்திருக்கிறவருக்கும் இதை மெயினாக கொண்டு வந்த சரஸ்வதி அவர்களுக்கும் இதை நான் நன்றி சொல்றேன் எல்லாம் சரஸ்வதி அம்மா இதை வெளியில் எடுத்து கொடுத்து எல்லா உற்பத்தியும் போகணும்னு சொல்லித்தான் இதை நெடுதம் அனுப்பி விட்டு கொண்டே இருக்கிறாங்க அவருக்கு நான் அவாக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் இன்னும் மேலும் உயர எங்களை மக்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஓகே நன்றி தேங்க்யூ